எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது நம்மளோட இருதயம் எங்க இருக்கும்? நம்மளுக்கு பிடிச்சமான இடத்துல இருக்கும். இந்த வீடு, இந்த காரு, நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா அப்பா, நம்மளோட வேலை, அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்கள் மீதும் ஒவ்வொரு பொருள் மீதும் ஆசை இருக்கும், அன்பு இருக்கும், காதல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால நம்ம பொக்கிஷமும் அங்கதான் இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றது பாருங்க, மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்ப நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிறக்கும் பொழுது ஒண்ணு கொண்டு வந்தது கிடையாது, போகும்போது எதுவும் எடுத்துட்டு போறது கிடையாது. ஆத்மா மட்டும்தான் நம்மளோட வரும், நம்மளோட ஆத்மா மட்டும்தான் வரும். அதனால நம்மளோட பொக்கிஷத்தை நம்ம ஆண்டவர் மேல வைக்கலாம், ஆண்டவருடைய வசனத்தின் மேல வைக்கலாம். ஆண்டவர் மேல அளவுக்கு அதிகமான பிரியத்தை வச்சு அவரை துதிக்கும் பொழுது நம்மளோட ஆத்மா பரலோகம் போகும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் விலைமதிப்பற்றது. ஆமென்.